A very good morning students. Today now we are going to see about 8th standard Hindi subject lesson 6 Sachi Shiksha. Sachi Shiksha, that means true education. ஒரு உண்மையான கல்வி, அதை பற்றி தான் இந்த ஒரு கஹானி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மகாபாரதம் அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு பாட்டு தான் பேர் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஓகே, லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குரு துரோணாச்சாரிய. குரு துரோணாச்சாரிய நீங்கள் கேள்விப்பட்டீங்க. குரு துரோணாச்சாரி அது வந்து மகாபாரதத்தில் வர அவர் வந்து ஒரு கல்வி கற்றுக் கொடுக்கிறவர். ஓகேவா? ஸோ குரு द्रोणाचार्य के आश्रम में गौरव और पांडव समान रूप से शिक्षा ग्रहण करते थे. ஸோ குரு துரோணாச்சாரி கிட்ட அவரோட ஆசிரமத்தில் கௌரவர்கள் அந்த 100 பேர் இருப்பாங்களா, அவங்க அவர் பாண்டவர்கள் அந்த 5 பேர் இருப்பாங்கள்ல. ஸோ பாண்டவர் 5 பேர் இருப்பாங்க. அதாவது யுதிஷ்டன், பீமா, அர்ஜுனன், சகாதேவன், இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ பாண்டவர்கள். ஸோ கௌரவ் அவர் பாண்டவ் சமான் ரூப் சே சிக்ஷா கிரகன் கர்த்தேகை. ஸோ இவங்க எல்லாருமே யார்கிட்ட கல்வி கற்க போனாங்க? ஆசிரமத்தில் குரு துரோணாச்சாரியர்கிட்ட கல்வி கற்க போனாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு துரோணாச்சாரியர்னு ஒருத்தர் முனிவர் இருப்பார். ஸோ அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார்? டீச் பண்ணுவார். ஓகேவா? ஸோ குரு द्रोणाचार्य के आश्रम में गौरव और पांडव समान रूप से शिक्षा ग्रहण करते थे. அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் கௌரவ் और पांडव आयु में छोटे थे. ஸோ இங்கே கௌரவர் பாண்டவர்களை கம்பேர் பண்ணுறப்ப யார் வந்து ரொம்ப இளமையாக இருந்தாங்கன்னா பாண்டவர்கள் தான் வந்து கௌரவர்களை விட இளமையாக இருந்தாங்க. ஏன்னா கௌரவர்கள் 100 பேர், அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க. பாண்டவர்கள் வந்து ரொம்ப இளமையாக, அதாவது வயதில் வந்து குறைந்தவர்கள், அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப வயதில் குறைந்தவர்களாக இருந்தாங்க. ஓகே, ஸோ கௌரவ் और पांडव அயுன்னா ஏஜ். ஓகே, அயு மீன் சோட்டே தே. ஸோ ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எது? கௌரவர்களை கம்பேர் பண்ணுறப்ப பாண்டவர்களுக்கு. ஓகே, ஸோ ஆசிரம் கே நியமோன் கா பாலன்னா ஆசிரமத்தில் எங்கேயுமே ஒரு ஸ்கூலோ எதாக இருந்தாலுமே சில அந்த ஸ்கூலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்மளே ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஸ்கூல்னால் யூனிஃபார்மில் வரணும், ப்ராப்பராக என்ன பண்ணணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, நெயில் கட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல. டைம் கீப்பப் பண்ணணும், டயத்துக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கணும், அந்த மாதிரிலாம். அப்போயுமே ஆசிரமத்தில் நிறைய நியமோன் கா பாலன் நிறையா ரூல்ஸ் இருந்துச்சு. கர்னே மேன் கோயி பி சுக் நஹி கர்த்தாத்தா. ஸோ அந்த ஆசிரமத்தில் துரோணாச்சாரியர் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே அதை வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. ஸோ 8 o'clock 8:30 உள்ள ஆசிரமத்தில் இருக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க? 8:30க்கெலாம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க ஸ்ட்ரிக்டாக. ஓகே, ஸோ ஆசிரம் கே நியமோன் கா பாலன் கர்னே மேன் கோயி பி ஷுக் நஹி கர்த்தாத்தா. ஸோ அதை யாரையுமே புறக்கணிக்கலை. குருஜி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை. ஓகேவா? ஸோ ஏக் பார் ஒரு முறை குரு துரோணாச்சாரிய ஜி விருஷுக்கி சீத்தல் சாயா மேன் பைட்டே தே. ஸோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா குரு துரோணாச்சாரியர் என்ன பண்ணார்னா, குரு துரோணாச்சாரிய ஜி விருஷ், தட் மீன்ஸ் ட்ரீ. ஓகேவா? விருஷுக்கி சீத்தல்னா கூலிங், சீத்தல் சாயா அந்த குளிர்ந்த நிழலில் மேன் பைட்டே தே அங்கே உட்காந்துருந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்துக்கடையில் தான் உட்காந்து கல்வி கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ குரு துரோணாச்சாரியர் வந்து அந்த குளுமையான காற்றுல வந்து அந்த நிழலில் வந்து என்ன பண்ணியிருந்தார்? மரத்துக்கடையில் உட்காந்துருந்தார். ஸோ கௌரவ் பாண்டவ் சதா அந்நிய சிஷ்ய பைட்டே ஹூயே குரு जी की बात पड़े ध्यान से सुन रहे थे. ஸோ அங்கே அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு யார் கௌரவர்கள் அவங்களும் பாண்டவர்களும் தத்தா அந்நிய சிஷ்யம் மற்ற சீடர்களும், ஓகேவா, பைட்டே அவங்களும் அங்கே உட்காந்துருந்தாங்க. எங்கே நம்மளோட வாத்தியார் இருக்காங்களோ அங்கே தானே நம்ம போய் ஆகணும். ஸோ அவங்க வாத்தியார் அங்கே அந்த விருஷு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க? மரத்துக்கு கீழே பைட்டே ஹூயே குருஜி கி பாத் படே தியான் சி சுன் ரகத்தே சே. ஸோ அவர் தியானத்திலே இருந்துட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, द्रोणाचार्य जी उन्हें
तीन और धर्म का पाठ पढ़े रहे थे. द्रोणाचार्य जी வந்து द्रोणाचार्य जी उनके நீதியை பற்றியும் और धर्म का पाठ पढ़ा रहे थे. ஸோ நீதியை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பாடம் எடுக்க என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. उन्होंने सबको 3 वाक्य याद करने के लिए कहा. ஸோ நான் ஒரு 3 வாக்கியத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. उन्होंने सबको 3 வாக்கிய யாद करने के लिए कहा. நான் சொல்லித்தரேன். சதா, அது என்னென்ன வார்த்தைனா, ஃபர்ஸ்ட் ஒன் சதா சத்திய போலே, எப்போதும் என்ன பண்ணணும், சத்தியம் உண்மையவே பேசணும். சதா சத்திய போலே, சதா சத்திய போலே ஆர் போலோ, ஓகேவா. ஸோ சதா சத்திய போலோ, எப்பொழுதும் என்ன பேசணும், உண்மையை பேச வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் தர்ம கா பாலன் கரோ, அதான் தர்மனா எப்போதும் ஒரே மதத்தை வந்து என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். தர்ம கா பாலன் கரோ, எப்போதும் ஒரே மதத்தை பின்பற்ற வேண்டும். இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் ஒன் क्रोध मत करो. क्रोध தட் மீன்ஸ் ஆங்கர், ஓகே. ஸோ क्रोध மத்னா டோன்ட், ஓகே. ஸோ எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஸோ क्रोध मत करो. இந்த 3 இம்பார்ட்டன்ட் 3 வாக்கியத்தை வந்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அன்றைக்கி லெசன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓகே. ஸோ இந்த 3 வாக்கியத்தை நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் குரு द्रोणा ने अगले सभी कुमारों से वे वाक्य सुनाते के लिए कहा. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, குரு டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆளுக்காக தெரியுதா இல்லையா கொஸ்டின் கேட்பாங்க, இல்லாட்டினா டெஸ்ட் வைப்பாங்க, ஓகே, காமனாக. ஸோ அது மாதிரி குரு துரோணாச்சாரியரும் என்ன பண்ணாங்கன்னா, குரு துரோணா நே அகலே சபி குமாரோன் சே, அந்த குமாரர்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்களா, அதனால் குமாரோன் அப்படின்னு சொல்லுவோம். குமாரோன் சே வே வாக்கிய சுனாத்தே கேலியே ககை. ஸோ ஒவ்வொரு ஆளையும் சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு. சபி குமாரோன் நே வே வாக்கிய ஜியோன் கே தியோன் சுனாத்தியே. ஸோ சபி குமாரோன்லாம் ஒவ்வொரு மாணவர்களும், குமாரோன்னா வாக்கியம், அந்த வாக்கியத்தை ஜியோன் கே தியோன்னா அப்படியே, அதாவது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, நிறைய குமாரன்கள் அங்கே உள்ள சீடர்கள் என்ன பண்ணாங்க, ஜியோன் கே தியோன் சுனாத்தியா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஜாப் யுதிஷ்டர் யாருன்னா பாண்டவ அந்த இதிலேருந்து பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்களா, அதில் மூத்தவர் யார், யுதிஷ்டர், ஓகே. ஸோ யுதிஷ்டர் கி பாரி ஆயி தோ வே विनम्रता पूर्वक हाथ चोटकर गुरुजी से बोलो. ஸோ அந்த அப்படியே லைனாக சொல்லிக்கிட்டே வரும்போது அடுத்து யார் வந்தால், யுதிஷ்டர் அப்படி அவர் உட்காந்துருந்தார். அவருக்கு அந்த சொல்கிற சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவர் எந்திரிச்சு என்ன பண்ணார்னா, யுதிஷ்டர் கி பாரி ஆயி தோ வே வினம்ரதா பூர்வக் ஹாத்து ஜோட்டுக்கர், ஹாத்துனா ஹேண்ட், ஓகே. ஸோ அவர் கையை கூப்பி குருஜி சே போலோ, குருஜிகிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, ஷமா கரேன் குருஜி, ஷமா கரேன் குருதேவ் அப்படிங்கிற, அதாவது என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி கைகூப்பி வணங்குறாரு, ஓகே. ஏன் வணங்குறாருனா, முஜே தோ அப்பி கேவல் தோ வாக்கிய ஹி யாத் ஹுயே ஹே. குருஜி, நீங்கள் சொல்லி கொடுத்த 3 வார்த்தையில் எனக்கு 2 தான் நினைவில் இருக்கிறது. முஜே எனக்கு, தோ அபி கேவல் दो वाक्य 2 वाक्य, दोना 2, ओके. दो वाक्य ही याद हुए है, यादना நினைவில், ஓகே, நம்ம மைண்டில் இருக்குது, ஓகே. ஸோ எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையில் வாக்கியத்தில் 3 வாக்கியத்தில் எனக்கு 2 மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, யுதிஷ்டர் மூத்தவர், ஓகே. பாண்டவர் அந்த இதில் வந்து மூத்தவர் யார், யுதிஷ்டர். அவர் எந்திரிச்சு நின்று கை கூப்பி சொல்கிறார், யார்கிட்ட, குருஜிகிட்ட. क्या मतलब தட் மீன்ஸ் நீ என்ன சொல்கிற, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா குமாரனும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராங்க அழகாக 3 வாக்கியத்தையும், யுதிஷ்டர் மட்டும் சொல்லலை. ஸோ அதனால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி क्या मतलब அப்படின்னு கேட்குறாரு. द्रोणाचार्यर की बौगालाए फिर कुछ शांत होकर बोलो. ஸோ द्रोणाचार्य की बौगालाए फिर कुछ शांत
ஹோக்கர் போலே. ஸோ அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, சடனாக வந்து ஒன்றுமே புரியல, இவன் வந்து என்னடா இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தும் யுதிஷ்டருக்கு வந்து புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதாகி கோவப்பட்டு ஃபிர் குச் சாந்த், அதுக்கப்புறம் சாந்தமாக ஹோக்கர் போலா சொன்னார். என்ன சொன்னார்னா, அச்சாக்கள் யாதுக்கர் ஆனா. ஸோ அச்சாக்கள்னா ஸோ இன்றைக்கி தானே நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், இன்றைக்கி தெரியாட்டி பரவாயில்ல, அச்சாக்கள் நாளைக்கு யாதுக்கர் ஆனால், நாளைக்கு இந்த 3 வாக்கியத்தை நீ எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோவப்பட்டார். அதுக்கப்புறம் நிதானமாக யுதிஷ்டர்கிட்ட சொல்லி அச்சாக்கள் யாதுக்கர் ஆனா அப்படின்னு நாளைக்கு வந்து சொல்லு அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ அகலே அகலா தின் ஹூவா, அடுத்த நாள் வந்துச்சு. ஓகே. அகலா நெக்ஸ்ட் டே, தின்னா டே. ஓகே. நெக்ஸ்ட் டே வந்துச்சு. துரோணாச்சாரியன் ने फिर वे वाक्य सुनते शुरू किया. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி அதை வந்து என்ன எடுத்தோங்கிறத ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாள் என்ன எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி துரோணாச்சாரியர் ने फिर वे वाक्य सुनते शुरू किया, திருப்பியும் அந்த கொஷின் கேட்க ஆரம்பித்தார். 3 வாக்கியத்தையும் சப்சே சுனாதியே, ஒவ்வொரு குமாரனும் சீடர்களும் சிஷ்யரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் யாரோட சான்ஸ் வந்துச்சு, யுதிஷ்டர்க்கு பாரியாயி, யுதிஷ்டரோட சான்ஸ் வந்துச்சு. வரிசை அப்படி வரும்போது நெக்ஸ்ட்டும் திருப்பி யுதிஷ்டர் வந்துட்டார். ஓகே. ஸோ வே சிர் ஜுகாக்கர் கடே ஹோ கயே அவுர் போலே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார், வே சிர்னா ஹெட்டு, தலையை குனிஞ்சு ஷிக்கா அதாவது ஜுகாக்கர் கடே ஹோ கயே அவுர் போலே, தலை குனிந்து எழுந்து நின்று என்ன சொன்னார்னா, ஷமா கரேன் குருதேவ், திருப்பி என்ன கேட்குறாரு, என்னை மன்னிக்கவும் குருதேவ், முஜே ஆஜ் பி தோ ஹி வாக்கிய யாது ஹூவேகை, நேற்றும் எனக்கு 2 தான் தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி முஜே, இன்றைக்கும் டுடே, ஆஜ்னா டுடே, டுடே இன்றைக்கும் எனக்கு தோ ஹி வாக்கிய யாது ஹூவேகை, இன்றைக்கும் எனக்கு 2 வாக்கியம் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட, குருஜிகிட்ட சொல்கிறாரு. द्रोणाचार्यर क्रोध से आग बबुला हो गए और बोलो. ஸோ துரோணாச்சாரியருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஃபஸ்ட் நாள் கேட்டோம், சரி தெரியல, 2 வாக்கியம் தான் ஞாபகம் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து சொல்லுன்னு சொல்லியாச்சு. திருப்பி நீ படிச்சுட்டு வந்து இன்றைக்கும் எனக்கு 2 வாக்கியம் தான் தெரியும், இன்னொன்று தெரியலங்கவும் யாருக்கு, துரோணாச்சாரியருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. துரோணாச்சாரியர் குரோது, ரொம்ப ஆங்கர், கோவம் வந்து ஆகு பபுலா, ரொம்ப ஆத்திரப்பட்டு ஹோ கையே அவுர் போலே, அதுக்கப்புறம் சொன்னார், தும் ஜோஷ்ட் குமார் ஹோகர் பி இத்தனே புத்திஹீன் ஹோ. அதாவது தும் ஜோஷ்ட் குமாரன்னா மூத்த குமாரன், அந்த பாண்டவ இதிலே மூத்தவர் யார், யுதிஷ்டர் தான். ஸோ மூத்தவராக இருந்தாலும் ஹோகர் பி இத்தனே புத்திஹீன், நீங்கள் ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாளாக இருக்கியே அப்படின்னு சொல்லி யார், துரோணாச்சாரியர் வந்து யுதிஷ்டரை பார்த்து கேட்குறாரு. ஓகே. இத்தனே சமைமேன், இத்தனே சமைமேன், இவ்வளோ நேரமாக இவ்வளோ நேரத்தில் சொல்லி கொடுத்தோம். ஸோ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தோம், 3 வாக்கிய யாது நகி கரை சகே, ஒரு 3 வாக்கியத்தை உன்னால் ஞாபகம் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் சொல்கிறாரு. யஹ் கஹ்கர் உன்ஹோனே யுதிஷ்டர் கோ சட்டி சே பீட்னா சுரு கர் தியா. ஸோ கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, உன்ஹோனே யுதிஷ்டரை போய் சட்டினா தட் மீன்ஸ் வாக்கிங் ஸ்டிக்கு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிக்கு, சட்டி சே பீட்னா சுரு கர் தியா, ஸ்டிக்கால் யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. ஓகே. ஸோ 3 வாக்கியம் சொல்லி கொடுத்தோம், நேற்றும் சொல்ல, இன்றைக்கும் பார்த்தா 2 தான் தெரியுங்கிற அப்படின்னு சொல்லி கோவத்தில் துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, எஹ் கஹ்கர் உன்ஹோனே யுதிஷ்டர் கோ சட்டி, ஸ்டிக் எடுத்து பீட்னா சுரு கர் தியா, உன்ஹேன் ஈஸ் பிரகார் முஸ்கராத்தே தேக் द्रोणाचार्य का हाथ रुक गया. ஸோ உடனே அங்கே இருக்க மற்ற சிஷியர்கள்லாம் இருக்கால, உன்ஹோன் ஹீஸ் பிரகார் முஸ்கலாத்தே தேக். ஸோ அவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்து, முஸ்கலாத்துனா லாஃபிங். ஓகே. ஸோ சிரிக்கிறத பார்த்து துரோணாச்சாரியருக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டார். ஓகே. ஸோ கா ஹாத் ருக் கயா உன்ஹேன் குச் ஆச்சரிய ஹூவே, அவருக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா,
உன்ஹோனே யுதிஷ்டர் से पूछा. ஸோ யுதிஷ்டன் வந்து என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. கவுன் சே தோ வாக்கிய யாது ஹோகையே, எனக்கு 2 வாக்கியம் தான் தெரியும்னு சொன்னேன். யுதிஷ்டர் போலோ குருஜி லகத்தா ஹே, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து அப் தீனூன் வாக்கிய யாது ஹோகையே, 3 வாக்கியத்தையும் என்னால் நல்லா படிக்க முடியும், நல்லா நினைவில் வைத்து கொள்ள முடியும். பகலே தோ வாக்கியக்கு யாது தோ, நான் ஏன் 2 வாக்கியம் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தேன்னா, அது என்னென்ன 2 வாக்கியம் ஞாபகம் வச்சுருந்தேன்னா, சதா சத்திய போலோ, உண்மையை மட்டும் எப்போதும் பேசணும்னு சொன்னீங்க, அது என் மைண்டில் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. தர்முகா ஆச்சரன் கரோ, அதாவது வந்து ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க, அதுவும் என் மைண்டில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஜிஸ் சமய, இந்த சமயத்தில் ஆப் முஜி பீட் ரஹேத்தே, நீங்கள் என்ன பண்ணீங்க, கோவப்பட்டு என்ன அடிச்சிங்க. ஸோ 3வதாக நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க, குரோத் மத் கரோ, கோவப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் கோவப்பட்டு என்ன பண்ணீங்க, 3வது வாக்கியம் தெரியலன்னு என்ன அடிச்சிட்டிங்க. தப் மைன் அப்பனே மன் கோ சமஜா ரஹாத்தா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. कि क्रोध नहीं करना चाहिए और मुझे बिल्कुल भी क्रोध नहीं आया. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுத்த 3 வாக்கியமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் 2 தான் வந்து நான் என்ன பண்ணேன், ஃபாலோ பண்ணேன். 3வதை வந்து நான் வந்து என் மைண்டில் வச்சுக்கிட்டேன், ஆனால் நான் சொல்லலை. ஏன்னா அதை நான் அப்படியே நடைமுறைப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் வந்து சொல்லலைங்கிறதுனால துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், கோவப்பட்டு அடித்தார். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்ததே குரோது மத் கரோ, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இவர் சொல்லலை அப்படிங்கவும் அவர் கோவப்பட்டு அடிச்சிட்டார் ஆசிரியர். ஓகேவா. ஸோ இதனால் என்ன பண்ணால், ஜிஸ் சமை अब मुझे बी ट्रेनिंग கோப்பட்டு அடிச்சிங்க. தப் மைன் அப்பனே மன் கோ சமஜா, என் மனசில் நான் நினச்சிட்டேன். ரஹாத்தி குரோத் நகி கர்னா சாகியே, கோவப்படக்கூடாது. அவர் முஜே பில்குல் பி குரோத் நகி ஆயா. ஸோ இது வந்து நான் என் வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்தினாரா அந்த 3rd வாக்கியத்தை. ஓகேவா. அப் முஜே விஸ்வாஸ் ஹோ கயா ஹை மைனே குரோத் கி ஜீத் கிலாயா. ஸோ நான் இப்போ கோவத்தை வென்று விட்டேன், நான் கோவப்படாமல் அமைதியாக இருந்தேன். அப்போ அந்த 3rd வாக்கியம் 3வது வாக்கியத்தை நான் ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்தினேன், அதை நான் இப்போ வெற்றியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியருக்கே புரிய வச்சார். யார், யுதிஷ்டர். ஓகேவா. ஸோ யுதிஷ்டர் கே ये वाक्य सुनकर गुरु द्रोणाचार्य की आंखों में आंसू आ गए. ஸோ யுதிஷ்டர் இப்படி பேசியதை கேட்டு துரோணாச்சாரியருக்கு ஆங்கோன், கண்ணுலேருந்து என்ன, ஆஷு ஆகையே, கண்ணுலேருந்து தண்ணீர் வந்துடுச்சு. ஸோ கோவப்படக்கூடாதுன்னு நானே சொல்லி கொடுத்துட்டு நானே என்ன பண்ணேன், கோவப்பட்டு ஒன்று சொல்லலை, ஒரு வாக்கியத்தை சொல்லலைன்னு யுதிஷ்டரை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணிச்சு, புரிஞ்சு ஆசிரியருக்கு என்ன பண்ணிச்சு, கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடுச்சு. ஓகே. உன்ஹோனே சடி ஏக் ஓர் ஃபேங்க்தி और युधिष्ठिर को गले से लहा लिया. ஸோ உடனே என்ன பண்ணார், அவர் அடித்தார்ல குச்சி, அந்த குச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு யுதிஷ்டர் அப்படியே கட்டி பிடிச்சார். ஓகே. ஸோ அதுதான் கட்டி அதாவது அணைத்தார். ஓகே. உன்ஹோனே சடி ஏக் ஓர் फेंकती और युधिष्ठिर को गले से लहा लिया. ஸோ குரு துரோணாச்சாரிய ஜி போலோ. ஸோ குரு துரோணாச்சாரிய ஜி சொல்கிறாரு, युधिष्ठिर तुम मेरे सबसे प्रिय शिष्य हो. ஸோ யுதிஷ்டரை நீ மேரே, எனக்கு சப்சே பிரிய, ரொம்ப அன்பான சீடன் அப்படின்னு சொல்லி கட்டி அரவணைக்கிறாரு. தும்னே மேரி ஆங்கோன் கேல் தி, நீ என்னோட கண்களை திறந்து விட்டாய் அப்படின்னு துரோணாச்சாரியர் ஜி வந்து யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறார். ஓகே. ஸோ வாஸ்தவ மேன் பாட் யாத் கர்னே கா அர்த் உசே ரட் லேன மாத்திர நகிகை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, வாஸ்தவமாக பார்த்தா நீங்கள் நடத்தின பாடம் எனக்கு நினைவில் இருக்குது, அந்த அர்த்தம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது 3 வாக்கியமும். உசே ரட் லேனா மாத்திர நகி. ஸோ அதை மனப்பாடம் செய்கிறதுல, லேனா மாத்திரனா மெமரி பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் சொன்ன 3 வாக்கியமும் எனக்கு நல்லா மைண்டில் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னதை மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஸோ அப்பித்து உசே அப்பனே ஜீவன் மேன் உதாரண் ஹை. ஸோ அப்பித்து உசே அப்பனே ஜீவன் மேன், அதன் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு நடைமுறைப்படுத்தணும் நம்ம. இவ்விவகார் மேன் உசே பர்
அமல் கர்க்கே திகானா ஹே. ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான கல்விக்கான அர்த்தம். நீங்கள் சொல்லி கொடுத்ததை அப்படியே நான் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதை வந்து நான் வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்தி அதை நான் வென்று விட்டேன். யஹி சச்சி சிக்ஷாகை. இதுதான் உண்மையான கல்வியாகும் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் வந்து யாருக்கு, துரோணாச்சாரியர்கிட்ட சொல்கிறாரு. ஓகே, ஸோ वास्तव में पाठ याद करने का अर्थ அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரட் லேனா மாத்திர நகி மனப்பாடம் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்பித்து உசை அப்பனி ஜீவன் மேன் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து அதை வெற்றி அடையணும். ஸோ உதாரணா ஹை விவகார் மேன் உஸ் பர் அமல் கர்க்கே திகானேகை யகி சச்சி சிக்ஷாகை. இதுதான் உண்மையான கல்வி அப்படிங்கிறாரு யார், யுதிஷ்டர். இதுலேருந்து என்ன தெரியுது, யுதிஷ்டர் எவ்வளோ இதாக இருக்கார். 3 வாக்கியமாக அவருக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் அவர் வந்து 2 மட்டும்தான் நல்லா மைண்டில் வச்சுட்டு ஒன்றை வந்து அப்படியே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். அதாவது குரோது வந்து யார் கோவப்படுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணார். நம்ம கோவப்படக்கூடாது யார்ட்டையும் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். ஸோ ஒரு வாக்கியம் சொல்லலை அப்படிங்கவும் துரோணாச்சாரியர் அவரை ஸ்டிக்கால் அடிக்கும்போது கூட அமைதியாக இருந்து தெரிஞ்சும் அடி வாங்கினார். அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், குருஜி நீங்கள் சொன்ன 3 வாக்கியமும் எனக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் 2 வாக்கியத்தை தான் நான் மைண்டில் வச்சுட்டேன். ஒன்றை வந்து நான் நடைமுறைப்படுத்தினேன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக அவர்கிட்ட சொல்லவும் அவருக்கே புரிஞ்சிச்சு. குரோது மத் கரு, நானே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானே ஒரு என் ஸ்டூடெண்ட்டை கோவப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். ஓகே, ஸோ இதுதான் வந்து சச்சி சிக்ஷா உண்மையான கல்வியாகும். ஸோ இப்போ என் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி ரைட்டிங் ஒர்க் பண்ணுற டெஸ்ட் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் சி வேர்டு சப்த அர்த்தம் பார்க்கலாம். ஸோ சப்தர்த்து வேர்டு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியம்னா ரூல். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நியம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அடுத்து வந்து ஆச்சரிய அப்படின்னா சர்ப்ரைஸாக சொல்கிறது ஆச்சரிய சர்ப்ரைஸு. சத்திய அப்படின்னா ட்ரூத்து, சத்திய ட்ரூத்து. குரோது ஆங்கர் கோவப்படுறது. ஓகே, குரோதுனா ஆங்கர். அடுத்து வாஸ்தவ் மெயின்னா ரியலி, வாஸ்தவ் மெயின் ரியலி. சதானா ஆல்வேஸ், சதா ஆல்வேஸ். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு புக் பேக் சப்தத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட லெசன் 6 சச்சி சிக்ஷா லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.